ஒரு ஸ்பேஸில் இருக்கிற ஒரு டான்ஸ் நம்பர் ஒன்று வருதுல்ல, ஆமாம் ஆமாம். அதில் உங்களுக்கு என்ன உடன்பாடு? ஆக்சுவலி வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்டில் அது இல்லை. அப்படியா? ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்டில் அது இல்லை. ஸோ அது அந்த ஓப்பனிங் சீக்வன்ஸ், ஆக்ஷன் சீக்வன்ஸ் முடிஞ்சவொன்னே ஒரு ஹீரோ பிரிட்ஜ் மேலே நிற்கிறாரு. அப்படி தான் ஒரு டைட்டில் முடிஞ்சவொடனே பிரிட்ஜில் இருக்காருன்னா. ஆனால் என்னென்னா நம்ம பண்ணுறது ஒரு ஆடியன்ஸை சந்தோஷப்படுத்தணும். அதை எவ்வளோ தூரம் சின்சியராக ஆர்கானிக்காக பண்ணுறோங்கிறது தான் முக்கியம். அனிருத் சிவகார்த்திகேயன் காம்பினேஷனில் வந்த ஹிட் சாங்ஸ் எல்லாமே சூப்பர் ஹிட். அது மட்டும் கிடையாது, இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு 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 குத்து ஒன்று அடிப்பாங்க. அது வரும்போது பயங்கரமாக இருக்கும். இது இந்த காம்பினேஷனை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நம்ம அனிருத்தை போட்டுட்டு நான் அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல வணிக ரீதியான படத்துக்கு அதை நம்ம இழக்கிற மாதிரி. ஸோ எனக்கு படத்துக்கும் அது தேவைப்பட்டுச்சு. ஏன்னா பின்னாடி ஒரு ட்ரைஸ் விஷயங்கள் போகுது, சீரியஸ் கான்செப்ட் போகுதுன்னும் போது அதை நான் நடுவில் ஒரு குத்து போட்டால் படம் நிற்காது. எவ்வளோ சீக்கிரம் அவன் கதைக்கு வர்றதுக்கு முன்னாடியே முடிச்சுட்டு வந்துடுவோன்ற மாதிரியா? ஆனால் கதை எனக்கு வந்து சோக சாங் தான். ஒரு லவ் ஃபெயிலியர் இருக்கிறவன் எப்படி குத்து போட முடியும்? ஆமாம். அப்போ வந்து இப்போ என்ன பண்ணுறது, லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, ஆனால் நமக்கு தேவை குத்து சாங்க. அப்போ என்ன பண்ணுறா அப்படின்னும் போது சரி ஓகேன்னு அவன் சோகமாக தான் ஆரம்பித்தான். பக்கத்தில் இருந்தவங்க சொன்னாங்க சோகம் நீ தான் அதை பண்ணணுன்ற மாதிரி ஒருத்தன் சொல்லுவான். ஆமாம் அப்படின்னு போட்ட உடனே ஒரு சாங்கு அதில் கூட உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருந்திருக்கு. அதனால தான் சரி இது எப்படி நியாயப்படுத்துறது